Hi friends, welcome to Krish Creation. நம்ம இப்போ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி மொபைல் வெப்சைட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரிஸ்ல இது வந்து பார்ட் 2 ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சிங். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம வந்து யூசர் ஃப்ளோடான எப்படி டிசைன் பண்றது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ ஒரு யூஎக்ஸ்ல லோ ஃபீல்டு டிசைன் போறதுக்கு முன்னாடி ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் பண்ணா மட்டும்தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம லோ ஃபீல்டு டிசைன் பண்றப்ப. ஸோ ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் பண்றது மூலியமா நம்மளோட ஃபுல் டிசைன் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து டிசைன் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம வந்து இந்த ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச்லேயே பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் கன்சல்டேஷன் பண்றப்ப நம்ம நெக்ஸ்ட் லோ ஃபீல்டு டிசைன் பண்ண மாதிரி எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே நம்ம வந்து அதில் பண்ண மாட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஃபோட்டோகிராஃபி மொபைல் வெப்சைட்டோட ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபோட்டோகிராஃபி மொபைல் டிசைன் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதில் வந்து நமக்கு டோட்டலாக எத்தனை பேஜஸ் வேணுமோ ஸோ அத்தனை பேஜுமே நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து நம்ம எதை கிளிக் பண்ணால் போகணும் அப்படின்றத நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஸோ நம்ம வந்து நம்ம எதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து ஸோ நம்ம வந்து எக்ஸ்டியில் பண்ணவே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எந்த இடத்துல எது பிளேஸ் பண்ணோம் அப்படின்றது நம்ம வந்து இதுலயே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம அதை ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண மேலே நமக்கு டைம் சேவிங் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டிசைன் போட்டுட்டு நம்ம அங்கங்கே நம்ம வந்து எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம இதுலனா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இரேசர்ல ரஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போற டிசைன்ல வந்து நமக்கு நிறைய பேஜஸ் தேவை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் டிசைன். ஸோ இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் எதுக்கோசரம் வைக்கிறாங்கன்னா நம்ம அந்த வெப்சைட் நம்ம உள்ள போகும்போது வந்து சம் செகண்ட்ஸ்ல வந்து சம் அனிமேஷன்ஸ் வரும்ல. ஸோ அந்த அனிமேஷன்ல வந்து அவங்களோட லோகோ வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து லேண்டிங் பேஜ் வந்துடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ண போறோம். ஸோ லேண்டிங் பேஜ் டிசைன்ல என்னென்ன பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வந்து அவங்களோட ஐகான்ஸ் அண்ட் தென் இந்தாண்ட சைட் மெனூஸ். ஸோ இதுல வந்து ஓவரால் அவங்களோட என்னென்ன டிசைன் அவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதோட பிக்சர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ கீழே வந்து புக் நோ அந்த மாதிரி அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ்மே வந்து அந்த லேண்டிங் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஜில் இங்கே ஒரு இமேஜ், அது கீழே டேரெக்டாகவே புக் நோன்னு கொடுத்துட்டு ஸோ கீழே எல்லாமே வந்து சோசியல் வெப்சைட்டோட ஐகான்ஸ் கொடுத்துட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த புக் நோ கொடுத்தோம்னா வந்து அதோட புக்கிங் பேஜ் போகணும். ஸோ இந்த புக்கிங் பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து நான் என்னென்ன வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் போட்டோகிராஃபி வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ரைட்ஸ், வெட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி போட்டோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க மேட்டர்னிட்டின்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இங்க ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து டினோட் பண்ணிக்கணும். ஸோ இங்க இடத்துல ஒரு இமேஜ், ஸோ அதோட கீழே போர்ட்ரேட்டு, ஸோ போர்ட்ரேட்டோட டிஸ்கிரிப்ஷனு, தென் புக் நோ. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து நமக்கு எத்தனை வேணுமோ ஒரு 4 இது தேவைப்படும். ஸோ அந்த ஒரு 4 இதுமே நம்ம வந்து இங்க டிசைன் பண்ணோம். ஸோ நான் இங்க வந்து நான் டாட் 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 போட்டுக்கிட்டேன் எக்ஸட்ரான்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து நம்ம வந்து இப்போ போர்ட்ரேட் நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா வந்து போர்ட்ரேட்டோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா இந்த போர்ட்ரேட்டோட பேஜ் ஒன்று தேவைப்படும். ஸோ அது வந்து நான் இங்க ஸ்டைல்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ போர்ட்ரேட் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஸோ போர்ட்ரேட்டோட டிஸ்கிரிப்ஷனு, ஸோ தென் அவங்க என்ன காஸ்ட் அதுக்கு வந்து அவங்க ப்ரைஸ் பண்றாங்க, அண்ட் தென் போர்ட்ரேட்ஸ்ல அவங்க எடுத்த இமேஜஸ், ஸோ இது ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருந்துச்சுன்னா அதை டினோட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா புக் நவ், ஸோ இதோட லொக்கேஷன் டீடைல்ஸும் நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டைல் பேஜஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுல நான் புக் நவ் கொடுக்குறேன். ஸோ நான் புக் நவ் நான் வந்து கொடுத்தேன்னா வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பேஜஸ் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் புக் நவ் கொடுத்த வாட்டி நெக்ஸ்ட் ஷெடியூலிங் பேஜ் போகும். ஸோ ஷெடியூலிங் பேஜ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த டேட்டு எந்த டே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதுல வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க நான் இதுல வந்து டே கேலண்டர் மாதிரி நான் இங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டைமிங், ஸோ ஒவ்வொரு டைமிங்ல தான் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த டைமிங்ல அவைலபிளா இருக்குன்னா ஸோ அந்த டைமிங்ல வேகன்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசரம் கீழே வந்து டைமிங்க்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்ஸ் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம்ல.
ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கோசரம் நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தனா வந்து அதோட ரிவ்யூ பேஜ் போகும். ஸோ இந்த ரிவ்யூ பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த இது செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த டைமிங்கு, எந்த டேட்டு, அண்ட் தென் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அகைன் இதில் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு அகைன் நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும். பிகாஸ் நம்ம புக் பண்ணுறோம், ஸோ யார் என்னன்னு தெரியாமல் நம்ம புக் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கோசரம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பர்ஸு, அண்ட் தென் அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம அதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை புக் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்டோம்னா வந்து நம்ம அந்த டேட்ல வந்து நம்மளோட ஸ்லாட் வந்து புக் ஆயிரும். அண்ட் தென் அவங்க வந்து கால் பண்ணிட்டு ஸோ எந்த லொக்கேஷனும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மொபைல் வெர்ஷனில் இருக்கிற வெப்சைட்டுக்கோசம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம வந்து மொபைல் நம்ம வியூ பண்ணவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லேப்டாப்பில் வியூ பண்ணும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து மொபைல் வியூவில் பார்க்க போகிறது தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணோம்னா அந்த சைட் மெனு பார் இருக்குல்ல, 3 லைன்ஸ் இருக்கும்ல. ஸோ இது கிளிக் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து மேலேருந்து ஸ்க்ரால் ஆகணும்ல. ஸோ அந்த டிசைன் தான் இது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன இங்கே வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ லாகின், ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இது வரைக்கும் பிடிச்சிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க அப்லோட் பண்ணிக்குவாங்க. ஸோ அண்ட் தென் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட அந்த புக்கிங் பேஜ் போயிடும். தென் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அபவுட், ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சைட் மெனுவில் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பேஜ் வந்து போகணும்ல. ஸோ அதுக்கோசரம் நான் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. போர்ட்ரேட்ஸ், ஃபேமிலி, வெட்டிங்கு, மேட்டர்னிட்டி. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் என்னென்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்களோ அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கோசரம் பார்க்கறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து அந்த புக்கிங் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் வந்து அபவுட். ஸோ அபவுட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்கள பற்றியான டீடைல்ஸ் எல்லாமே அவங்க போட்டிருப்பாங்க. அண்ட் தென் அவங்க கிளைண்ட்டோட ஃபீட்பேக் செஷன்ஸ் அதெல்லாமே அவங்க வந்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து அபவுட் பேஜ். ஸோ அபவுட் பேஜில் ஸோ அவங்களோட ஃபோட்டோகிராஃபரோட ஃபோட்டோ இருக்கும். அண்ட் தென் அவங்கள பற்றியான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபீட்பேக், கிளைண்ட்டோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும். ஸோ அதுக்கோசரம் நான் இந்த அபவுட் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜில் வந்து ஆஸ் யூஷுவல் இமெயிலு, பாஸ்வேர்டு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னோம்னா நம்ம வந்து லாகின் பண்ணோம்னா போயிடும். ஸோ இப்போ இல்லை புதுசாக நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னோம்னா வந்து நமக்கு சைன் அப் தேவை. ஸோ சைன் அப் நம்ம வந்து கிளிக் பண்ணவே இல்லை என்ன ஆகும்னா சைன் அப்க்கு ஒரு நியூ பேஜ் போகும். ஸோ இது வந்து சைன் அப் பேஜுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ இதில் நம்மளோட இமெயில், நியூ பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு, சைன் அப். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அகைன் நம்மளோட புக்கிங் பேஜுக்கு வந்து இது போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாப்அப் ஸ்க்ரீன் எதுக்கோசரம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா ஸோ நம்ம வந்து ஒரு புக்கிங் பேஜ் போன உடனே வந்து ஸோ ஏதாவது அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அது பாப்அப் ஆகி ஷோ ஆகிறதுக்கோசரம் இந்த பாப்அப் ஸ்க்ரீனும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். ஸோ ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்சில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், ஸோ எதுக்கோசரம் இந்த பேஜஸ்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ண தான் நமக்கு வந்து என்னென்ன பேஜஸ் வரணும் அப்படின்றது நம்ம கவுண்டே வந்து வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு இதை நம்ம பண்ண தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணமேல என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எந்த இடத்துல எது பிளேஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லோ ஃபைலிட்டி டிசைன் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் அதுலேயும் கேளுங்க. ஓகே, மறக்காம நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.